பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு பாஜக இளைஞர் அணி சார்பில் மாதிரி நாடாளுமன்ற கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு எமர்ஜென்சியின் கொடுமைகள் குறித்து பேசப்பட்டது. இதில் இளைஞர்களுக்கு அரசியல் ஆர்வமூட்டும் விதமாக விவாதம் செய்யப்பட்டது. அரசியல் குறித்த பயிற்சி உள்ளிட்ட பல அமர்வுகள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்வில் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அரசியல் கனவோடு நாளை மக்கள் சபையை அலங்கரிக்க போகும் இளைஞர் சபையில் உரையாற்றியதிலும் அவர்களுக்கு பயிற்சி அளித்ததிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறினார். உங்கள் அனைவருக்கும் எனது முதற்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே ஒவ்வொருடைய இளைஞர்கள் ஒவ்வொருடைய திறமைகளை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த திறமைகளுடைய வெளிப்பாடு தெரியும். அதில் இங்கு இருக்கிற அனைவருமே அழகான ஏற்பாட்டை இளைஞர்களை சார்பாக செய்தமைக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இப்போ சட்டமன்றத்தில் உள்ள எல்லாருமே அல்லது பாராளுமன்றத்தில் உள்ள எல்லாருமே இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் இவ்வளவு ஒரு ஆர்வத்தோடு கொஸ்டின் கேட்கறதும் சொல்றதுங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் நமக்கு ஏற்பட்டிருப்பது உண்மையிலே மிக மிக பாராட்டப்படக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. ஒரு சபாநாயகர் மட்டும் கொஞ்சம் சரியில்லாம எல்லா வகையிலும் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மக்களுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாக தமிழகம் மட்டுமல்ல, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய அளவில் இந்த 11 ஆண்டுகளை தாண்டி இன்னைக்கு இவ்வளவு பெரிய சூழ்நிலையில் உலகமே வியக்கின்ற வகையில் நமது பகல்காம் நகரில் நடந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல், ஒரு சிறு உயிர் கூட பலியிடாமல் அந்த தீவிரவாதத்தை மட்டும் அழித்து காட்டிய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். அது அனைவரும் அதே வழியில் நீங்கள் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் அந்த வாய்ப்புகள் வரும். உழைக்க வேண்டும். எதையும் எதிர்பார்க்காமல் உழைக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய தொண்டர்கள், நாம் அனைவரும். நீங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் உயர்வு, நிச்சயமாக ஒரு உயர்வு உண்டு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.